தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்காக வேண்டி அவனுக்கு தெரியாமல் துஆ செய்தால், ஹதீஸ கவனி, ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு அவனுக்கு தெரியாமல் துஆ செய்தால் உடனே அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்கிறான். அதே நேரத்தில் மலக்குகள் சொல்லுகிறார்களாம், ஆமீன் வலக பில் மிஸ்ல், உன்னுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யட்டும், நீ உன்னுடைய சகோதரனுக்கு கேட்டது போல அல்லாஹ் உனக்கும் தரட்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸில் நாம் எல்லோரும் எதை எடுப்போம் என்று கேட்டால், வெளிப்படையாக இருக்கிற விஷயம் அடுத்த சகோதரனுக்காக துஆ செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை மட்டும்தான் எடுப்போம், எடுத்து துஆ கேட்போம். ஆனால் அதன் உள்ளே பொதிந்திருக்கிற ஒரு தத்துவம் என்னவென்றால், நீ உன்னுடைய சகோதர முஸ்லிமை நேசிக்க வேண்டும். உன்னுடைய சகோதர முஸ்லிமின் மீது உனக்கு பொறாமை வரக்கூடாது. உன்னுடைய சகோதர முஸ்லிமின் மீது உனக்கு குரோதம் வரக்கூடாது. ஏன்னா அந்த நிலையை நீ அடைகிற போதுதான் உன்னால் துஆ செய்ய முடியும். உண்மையாக இஹ்லாஸாக அந்த துஆ வரும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய உள்ளத்தில் அந்த சகோதரத்துவம் இருக்கிறது.